ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாயாஜாலம் கலந்த ஃபேண்டசி மூவியான ஒண்டர்வெல். இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு மாய கிணறை எட்டி பார்த்து அதுல தவறி விழுந்தது மூலமா அவ இருந்த வேர்ல்டுல இருந்து வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடுறா. ஆனா அவ இருந்த வேர்ல்டுல இருக்கிறது எல்லாமே அந்த வேர்ல்டுலயும் இருக்கு. அவங்க ஃபேமிலியவும் சேர்த்து அடுத்த நாள் காலையில சன்ரைஸ் ஆகுறது மூலமா மறுபடியும் அவ மாய கிணறுல விழுந்தா ஆல்ரெடி அவ இருந்த வேர்ல்டுக்கே போயிடலாம். அப்படி இருக்கு அந்த டைம்க்குள்ள இந்த வேர்ல்டுல என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றா. கடைசியா சன்ரைஸ் ஆகுறதுக்குள்ள மறுபடியும் அந்த கிணத்துல குதிச்சு அவ வேர்ல்டுக்கு போனாலா இல்லையான்றது தான் கதை. வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னோட பேரு வயலட், இது என் அக்கா சவானா. இவ எப்பவுமே அழகாவும் பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கணும்னு நினைப்பா. இது என்னோட அம்மா, அவங்க எப்பவுமே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் முன்னாடி, இப்ப அந்த சிரிப்பு எங்க போச்சுன்னு தெரியல, சோகமாவே இருக்காங்க. இது என் அப்பா, எப்பவும் லேப்டாப் முன்னாடியே உட்கார்ந்துருக்காரு, வேலை இல்லாட்டினாலும் கூட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பட் இப்ப அந்த ஹாப்பினஸ் எங்க போச்சுன்னு தெரியல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது என் அப்பா, அம்மா, அக்கா எல்லாரோட உருவங்களையும் மாவுல செஞ்சு இந்த சூனியக்காரவங்களா மந்திரம் ஓதுவாங்களே, அது மாதிரி மந்திரங்களெல்லாம் சொல்லி என் ஃபேமிலி பழைய மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மாவை பேக் பண்ண ஓவன்ல வச்சுட்டேன். இப்பெல்லாம் யாருமே என்ன கண்டுக்க மாட்டாங்க, அவங்க ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. இப்ப கூட எங்க அக்காவுக்கு ஏதோ ஆடிஷன் இருக்கு, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்க. என்னையும் சீக்கிரமா கிளம்ப சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? இங்க பாருங்க, இந்த செடியில உள்ள பூ கிட்ட என்னோட கைய கொண்டு போனா அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட கையில ஒரு அழகான பிரேஸ்லெட் மாதிரி சுத்திக்கிச்சு. இதுதான் என்னோட சீக்ரெட். இப்படி எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறப்ப கிச்சன்ல இருந்து ஏதோ கருகின ஸ்மெல்லும் புகையுமா வருது. என்னன்னு போய் பார்த்தா நான் பேக் பண்ண பிஸ்கட் கருகிடுச்சு. இப்படி கருகிடுச்சு. என் ஃபேமிலி எனக்கு பழைய மாதிரி ஹாப்பியா கிடைக்கணும்னு நினைச்சேன். சரி, என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு கார்ல டிராவல் பண்றப்ப கூட இந்த பிஸ்கட்டை ஒரு பாக்ஸ்ல வச்சு பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்படி ஹீரோயின் தன்னோட இன்ட்ரோவை சொல்லி முடிக்கிறா. இப்ப இவங்க எல்லாரும் கார்ல எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அக்காவுக்கு ஒரு மாடலிங்கான ஆடிஷன் நடக்குது, அங்கதான் போறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் அந்த பிஸ்கட் அவங்க அக்காவுக்கு ஊட்டி விட அவ கடுப்பாகுறா. கார் ஓட்டிட்டு இருக்கிற அவங்க அப்பா வயலட் அமைதியா இருந்து சத்தம் படவும் அவ அமைதியாயிடுறா. இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி நடுவுல சண்டை நடந்துகிட்டே இருக்கு, அது ஏன்னு தான் தெரியல. அப்படியே அவங்க ஒரு கேம்பஸ்க்கும் போயிடுறாங்க. இந்த நேரத்துல இங்க செமையான ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து யானான்னு ஒரு லேடி வராங்க. இவளும் ஹீரோயின் அப்பாவும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல. இந்த யானா மாடலிங் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பாப்புலாரிட்டியா இருக்கா. இவ ஒரு மாடலிங் கம்பெனியே வச்சிருக்கா. ஆடிஷன் நடத்துறது கூட இவ தான். இப்ப ஹீரோயின் அப்பா யானா கிட்ட ஃபேமிலியை இன்ட்ரோ பண்றான். அப்ப ஹீரோயினை இன்ட்ரோ பண்றப்ப அவ கையில இருக்கிற அந்த பூ பிரேஸ்லெட்டையே யானா ஒரு மாதிரி பார்த்துட்டு உள்ள போயிடுறா. இப்ப இந்த ஆடிஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க போல. எல்லாத்தையும் லைன்ல நிக்க வச்சுட்டு யானாவோட அசிஸ்டன்ட் எல்லா கேர்ள்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு இருக்கான். பட் யானாவோ உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கா. அப்ப ஹீரோயின் அவ கையில இருக்கிற பூ பிரேஸ்லெட் வாடி இருக்கிறத பாக்குறா. அப்படியே சேர்ல தான் உட்காந்துருக்கா. சோ ஆடிக்கிட்டே விளையாண்டுட்டும் இருக்கா. சின்ன பொண்ணு தானே, விளையாண்டுட்டு இருக்கிறப்ப சேரோட கீழே விழுந்துடுறா. அவ பூ பிரேஸ்லெட்டும் கலண்டு விழுந்திருக்கும். ஹீரோயின் விழவும் சுத்தி இருக்கிற எல்லாரும் அவளை பார்க்க யானா அந்த பூ பிரேஸ்லெட் கீழே விழுந்திருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்ச நேரம் வெளியில இருன்னு சொல்லிடுறா. அவளும் உடனே அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஒரு சிலை நல்லா பெருசா இருக்கு. அது பக்கத்துல போனா அங்க பூச்செடிகளா இருக்கும். உடனே இவ அந்த பூ கிட்ட போய் கை வைக்க அது இவ கையில பிரேஸ்லெட் மாதிரி சுத்திக்குது. இப்ப அவளும் அந்த சிலைய பார்த்து விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு வண்டி வர சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோயினும் அந்த சிலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப வண்டியை விட்டு ஒரு பையன் இறங்கி வந்து சிலை பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஏய் பொண்ணு, வெளியில வா, நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் வெளியில வந்து அவன் கிட்ட அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. இவனும் என் பேரு டேனியல், என்னோட ஸ்டெப் மதர் தான். அந்த யானான்னு இன்ட்ரோ ஆயிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. இப்ப யானா ஹீரோயின் அக்காவை செலக்ட் பண்ணிருக்கா போல. அசிஸ்டன்ட்டும் ஏன் அவளை செலக்ட் பண்ண, நம்ம எதிர்பார்க்கிற எதுவுமே அவகிட்ட இல்ல, அவ நல்லாவும் இல்லன்னு சொல்றான். யானாவோ நீ என்ன நம்பு, அவளால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. சோ இவங்க ஃபேமிலியோட இங்க இருக்கட்டும், இந்த ஷூட் முடியற வர நீ இவங்க தங்குறதுக்கான வீட்டு சாவியை கொடுத்து அனுப்புன்னு சொல்றா. அவனும் வழி இல்லாம ஒத்துக்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த பிளேஸுக்கு சவானா அவங்க
அப்பா அம்மாவோட வந்துடுறா. அப்ப யானா அசிஸ்டன்ட்டுக்கு இவங்க 2 பேரையும் இன்ட்ரோ பண்றா. அவங்களும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்ப இந்த அசிஸ்டன்ட் சவானா அம்மாவுக்கு கையில கிஸ் கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கிறான். இப்ப யானா ஹீரோயின் அப்பாட்ட ஷூட் முடிகிற வரை நீங்க ஃபேமிலியோட இங்க தான் இருக்கணும், அப்படியே ஷூட் நடக்கிறதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட சொல்றா ஹீரோயின் அப்பாவை. பட் அது இட்டாலியில இருக்கு, சோ அவனுக்கு புரியல. இருந்தாலும் யானாவுக்கு இவன் ஃப்ரெண்டு தானே, சோ சைன் போட்டுடுறான் ஒரு நம்பிக்கையில. இப்ப இவங்களுக்குன்னு அரேஞ்ச் பண்ண வீட்ல தான் இருக்காங்க போல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருக்க ஹீரோயின் வழக்கம் போல அவங்க அக்காவை கிண்டல் பண்ண அப்படியே 2 பேரும் விளையாடுறாங்க. இப்பயும் அவங்க அப்பா அம்மாக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. ஹீரோயின் அம்மா ஹீரோயினோட அப்பா கிட்ட நீ அந்த யானை கிட்ட வலிறதெல்லாம் எனக்கு தெரியுது, என் கண்ணு ஒன்னும் குருடு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவனும் பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வந்து ஏன்பா நான் கேட்டதை மட்டும் எதுவும் செய்ய மாட்டீங்க, பட் அக்கா கேட்டது எல்லாத்தையும் செய்றீங்கன்னு கேட்க அப்பாவோ நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு இப்ப டிசிஷன் எதுவும் எடுக்க தெரியாது, இந்த உலகத்துல நிறைய மோசமான விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து அப்பாவும் அம்மாவும் உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்ல உடனே ஹீரோயின் நான் என்ன சின்ன பொண்ணா, எனக்கு சாக்லேட் கொடுத்து கார்ல கடத்திட்டு போக இது மாதிரி தானப்பா நீங்க சொல்றீங்கன்னு கேட்க வயலட் இந்த சிங்கப்பாரு இதுதான் உன்னோட லைஃப், இதுல இருக்கிற பிளக் மாதிரி தான் உன்னோட டிசிஷனும், நீ ஏதாவது தப்பான டிசிஷனை எடுத்துட்டேனா எப்படி தண்ணிலாம் இந்த சிங்கக்குள்ள போகுதோ அதே மாதிரி உன்னோட லைஃபும் நாசமாக சான்ஸ் இருக்கு நீ எடுக்கிற டிசிஷன்னால. சோ நீயும் உங்க அக்கா மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னோட டிசிஷன் கரெக்டா இருந்தா நான் ஓகே சொல்லிடுவேன். இப்படிலாம் பேசி அவங்க அப்பா ஹீரோயினை சமாதானப்படுத்த அவளும் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு சமாதானமாயிட்டு ஓகே சொல்லிட்டு போயிடுறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆக அந்த கேம்பஸ்ல ஹீரோயின் விளையாண்டுட்டு இருக்கா தனியா. அசிஸ்டன்ட் சவானாவை கூப்பிட்டு நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு அவங்க அப்பா யானாட்ட பேசிட்டு இருக்கான், அவங்க அம்மாவை தனியா உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப டேனியலோட ஸ்கூட்டர் வரத பார்த்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரட்டான்னு கேக்குறா. அம்மா அதெல்லாம் முடியாதுமா, நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப கெஞ்சவும் அம்மாவும் போயிட்டு வா, ஆனா இந்த கேம்பஸ தாண்டி போக கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு அனுப்புறா. ஹீரோவும் போறா. அங்க டேனியல் உட்காந்துருக்கான், அவன் கிட்ட போயிட்டு பேசுறா. அப்ப டேனியல் கேக்குறான் என்ன பண்றன்னு. ஹீரோயினும் சும்மா நடந்துட்டு இருக்கேன்பா, அப்படியே அந்த சைடு போகலான்னு இருக்கேன்னு சொல்றா. அந்த சைடா போக போற, அந்த சைடு காடு மட்டும் தான் இருக்கு, அந்த காட்டுக்குள்ள மட்டும் போயிடாத, ஏன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்காரி தூங்கிட்டு இருக்காளாம், அப்படிதான் இங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்னு சொல்லிடுறான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது யானா டேனியல கூப்பிடுறா இங்க வான்னு. உடனே ஹீரோயினும் சரி டேனியல் நான் போயிட்டு வரேன் பாய்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப டேனியல் காட்டுக்குள்ள எல்லாம் போகாதன்னு சொல்லிதான் அனுப்புறான். ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு போயிடுறா. இப்ப கேம்பஸ விட்டு வெளியில போறதுக்கான இடத்தை பார்க்கவும் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட பண்ண ப்ராமிஸ் எல்லாம் மறந்துடுச்சு. இப்ப ஹீரோயின் கேம்பஸ விட்டு வெளியில போறா. அங்க டேனியல் சொன்ன காடு ரொம்பவும் அழகா இருக்கிறதா பாக்குறா. இப்ப கேம்பஸ்குள்ளதான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட ஹீரோயின் அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு வயலட்ட எங்கன்னு சொல்லி கேக்குறான். அவ சும்மா இந்த கேம்பஸ்குள்ளேயே வாக்கிங் போயிருக்கான்னு இவன்ட்ட சொல்லவும் நீ எப்படி பொண்ணை தனியா அனுப்பலான்னு இவன் சண்டை போடுறான். பதிலுக்கு அவளும் நீங்களும் இங்க தானே இருக்கீங்க, பொண்ணை பாத்துக்க வேண்டியதானு சண்டை போடுறா. இப்படியே 2 பேருக்கும் சண்டை வருது. இந்த சைடு சவானாவை டிஃப்ரெண்டா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அது சவானாவுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகுது போல. இந்த நேரத்துல டேனியல் இந்த போட்டோ ஷூட்டை டிஸ்டர்ப் பண்ற விதமா ஸ்கூட்டரை வச்சுட்டு அந்த பிளேஸ்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க இந்த சவுண்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே அங்க அசிஸ்டன்ட் வந்து டேனியல் கிட்ட எங்களை நீ டிஸ்டர்ப் பண்ற, சோ ஸ்கூட்டரை வச்சுட்டு நீ கிளம்புன்னு சொல்லி திட்டி விட்டுடுறான். உடனே டேனியலும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளுக்கு இந்த சூனியம் பண்றது மந்திரம் ஓதுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போல. சோ டேனியல் சொன்னதையும் மீறி அந்த காட்டுக்குள்ள போயிடுறா. இந்த காடே நல்லா பச்சை பச்சேர்னு இருக்கு, அங்கங்க நீரோடைகள் சின்ன சின்ன அருவிகளும் இருக்கு. ஹீரோயினும் இதெல்லாம் பாக்குறா, எக்ஸைட் ஆகுறா. அப்படியே காட்டுக்குள்ள இன்னும் போக போக மரங்கள் செடிகள் பூக்கள்னு இருக்குது. அப்ப இவ கையில பூ பிரேஸ்லெட் போட்டிருப்பால, அது மாதிரியே பூக்களை பாக்குறா. அவ போட்டிருந்த பூ பிரேஸ்லெட்ட அந்த பூக்களோடய விட்டுட்டு இவ வேற ஒரு வகையான பூக்கள்கிட்ட போய் கைய வைக்கவும் அது இவ கைக்கு வந்து பூ பிரேஸ்லெட்டா மாட்டிக்குது. ஹீரோயின் மறுபடியும் ஹாப்பி ஆயிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போறா. அப்ப நிறைய பட்டாம்பூச்சிகள் நம்ம ஹீரோயினை சுத்தி சுத்தி பறந்து போகுது. ஒரு சில பட்டாம்பூச்சிகள்லாம் இவ கையில வந்து உட்காருதுங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றா. அப்ப செடிகள்ல ஒரு வண்டு போகுது, அதை பார்த்து தன்னோட கையில ஏத்திக்கிட்டு அதுங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டும் விளையாண்டுகிட்டும் இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப கேம்பஸ தான் காட்டுறாங்க. அப்ப சவானாவை டேனியலோட ஸ்கூட்டர்ல தான் உட்கார வச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. டேனியலும் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். போட்டோ ஷூட் எடுக்கிறேன்ற பேர்ல சவானாவை இப்படி நில்லு அப்படி பண்ணு சிரின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டேனியலும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறதையும் கவனிக்கிறான். அப்ப டேனியல் நான் எவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டே இருக்கேன்னு தெரியுமா, இதுக்கு
இனிமேல என்னால முடியாது, நான் கிளம்ப போறேன்னு சொல்லவும் அவளும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி டேனியில கட்டி பிடிச்சுக்கிறா. போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க எல்லாம் இந்த போஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு டேனியல் ஸ்கூட்டர் எடுத்துட்டு சவானாவோட கிளம்பிடுறான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. டேய் போகாதன்னு கத்துறாங்க. ஆனா அவன் யாரையுமே கண்டுக்கல. இவங்க எல்லாரும் கத்துனதுதான் மிச்சம். இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ இன்னும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. ஹீரோயினும் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு, நீங்க தான் அந்த சூனியக்காரியா? வெளியில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா இங்க ஒரு சூனியக்கார பாட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. உடனே அந்த பாட்டியும், என்னது சூனியக்காரியா? என் பேரு ஹேசல், உன் பேரு என்னன்னு கேட்க ஹீரோயினும் என் பேரு வயலட்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறா. அப்ப ஹீரோயின் கையில இந்த பூ பிரேஸ்லெட் இருக்கிறத ஹேசல் நோட்டீஸ் பண்ணிடுறா. அவ அத ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, இப்ப பசங்க சொல்றது எல்லாத்தையும் நீ நம்பாதம்மா, சரி நான் உனக்கு ஒருத்தவங்களை இன்ட்ரோ பண்றேன்னு பின்னாடி பார்க்க சொல்றா. அது ஒரு மாடு, அது பேரு டெல்லிலா. ஹீரோயினும் அத ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்ப இந்த ஹேசல், என் கார்டனை பார்க்க வரியா? அங்க நிறைய செடி இருக்குன்னு கேட்கவும் ஹீரோயினும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு ஹேசல் கூட கிளம்புறா. இவங்க அங்க இருந்து கிளம்பவும் அந்த மாடு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுது. ஹேசல் சூனியக்காரியா இல்ல வேற யாருமான்னு இன்னும் நமக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் ஹேசல் வீட்ல இருக்கிற தோட்டத்துக்கு போயிடுறா. அங்க நிறைய பூச்செடிகள் விதவிதமா இருக்குது. ஹீரோயின் அங்க இருக்கிற பூவெல்லாம் பார்த்துட்டு அப்ப இவ கையில இருக்கிற பூ பிரேஸ்லெட் மாதிரியே அங்க நிறைய பூக்கள் இருக்குது. அந்த பூக்களோட இவரோட பூ பிரேஸ்லெட்டையும் கொண்டு போய் விட்டுடுறா. அப்ப வேற ஒரு பூவை பிரேஸ்லெட்டா போடுறதுக்கு பக்கத்துல கைய கொண்டு போறா. இப்ப ஹேசல் அந்த பூ ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அதை எடுக்காதன்னு சொல்லவும் ஹீரோயினும் ஒவ்வொரு பூவையும் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஹேசலோட தலையில கோல்டன் கலர்ல பூ மாதிரி ஒரு கிளிப் இருக்கும். அதை எடுத்து அவ கையில பூ பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கவும் இத பாக்குற ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு பவர் இவங்களுக்கும் இருக்கேன்னு ஆச்சரியப்படுறா. அப்புறம் ஹீரோயின் இந்த பூவை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் கைய வச்சு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கிறா. அப்ப அங்க ஒரு ஆப்பிள் மரத்தை ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறா. உடனே ஹேசலும், உனக்கு அது வேணுமா? உன்னால பறிக்க முடியும்னு நினைச்சா போய் பறிச்சுக்கோன்னு சொல்லவும் அந்த மரத்துல ஒரு ஏணி இருக்கும். ஹீரோயின் அதுல ஏறி ஆப்பிள பறிக்க போறா. ஆனா அவளால ஆப்பிள பறிக்க முடியல. எவ்வளவோ ட்ரை பண்றா. ஒரு ஸ்டேஜ்ல அவ நின்னுட்டு இருக்காளையா ஏணி, அது உடைஞ்சு கீழேயும் விழுந்துடுறா. அப்படியே இங்க சீனும் கட் ஆகுது. இப்ப ஹேசலோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஹேசல் நிறைய கார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. டாப்ல ஒரு 3 கார்டை மட்டும் காட்டுறாங்க. அதுல சிவப்பு கலர்ல முடி வச்சிருக்கிற ஒரு கார்ட்ல இந்த பூ பிரேஸ்லெட் அவ கையில இருக்கிற மாதிரியும் அந்த பிரேஸ்லெட்டை நடுவுல இருக்கிற பொண்ணுக்கு பாஸ் பண்ற மாதிரியும் அந்த பொண்ணு பூ பிரேஸ்லெட்டா மாற அதுக்கு பக்கத்து கார்ட்ல கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்ட ஒருத்தி இந்த நடு கார்ட்ல இருக்கிற பூ பிரேஸ்லெட்டை பறிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த பிரேஸ்லெட் ஒரு கெட்ட சக்திட்ட போன மாதிரி காட்டுறாங்க. ஹேசல் ஃபியூச்சர்ல நடக்கிறத தான் இப்ப பாத்துட்டு இருக்கா. இது மாதிரி நடக்கவே கூடாது ஹீரோயின் சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறா. ஏன்னா அந்த சிவப்பு கலர் முடி இருந்த ஒரு கார்டு இருந்துச்சு இல்லையா, அதுதான் ஹேசல். அவங்க கிட்ட தான் இப்ப கோல்டன் கலர் பிரேஸ்லெட் இருக்குது. நடுவுல ஒரு கார்டு இருந்தது இல்லையா, அதுதான் ஹீரோயின். ஏன்னா ஹீரோயின் கிட்டயும் இவ கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சக்தி இருக்குது இல்லையா. ஹீரோயினுக்கு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு கார்டு இருந்தது இல்லையா, அந்த கெட்ட சக்தினால ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறா. சூனியக்காரி ஹீரோயின் மேல ஏன் இவ்வளவு கேர் பண்றான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்த கெட்ட சக்தி யாருன்னு தெரியல. இதெல்லாம் யாரு என்னன்னு படம் போக போக தெரியும். ஹீரோயின் ஆப்பிள பறிக்க போறேன் மேல இருந்து கீழே விழுந்திருப்பா இல்லையா, அதுல அவ மயங்கிருப்பா போல. ஹேசல் தான் தூக்கிட்டு வந்து உள்ள படுக்க வச்சிருப்பா. இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திக்கிறா. உடனே ஹேசல் இப்ப எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்கவும் இப்ப நல்லா இருக்கேன், இந்த ஆப்பிள் ரொம்ப ஹைட்ல இருந்தது அதான் என்னால பறிக்க முடியலன்னு சொல்றா. சரி உனக்கு பசிக்குதான்னு கேட்கவும் ஹீரோயின் ஆமான்னு சொல்றா. ஹேசலும் டீயும் ஸ்நாக்ஸும் கொண்டுட்டு வந்து குடுக்கறப்ப ஹீரோயின் கேக்குறா, நீங்க நிறைய பாய்சனஸ் ஃப்ளவர் இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையானு கேட்கவும் ஹேசலும் ஆமா அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு செடியை காட்டுறா. இந்த செடியோட பேரு வீனஸ் ஃப்ளை ட்ராப். இதுல பச்சையும் சிவப்பும் கலந்த மாதிரி ஒரு பூ மாதிரி ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுக்குள்ள ஒரு புழுவை எடுத்து போடுறா. அந்த பூவை மூடி அந்த புழுவை சாப்பிட்டுருது. இது மாதிரிதான் காட்டுல ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு சொல்றா. இப்ப ஹேசல் அவகிட்ட அவங்க ஃபேமிலி பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு அப்பா அம்மா அக்கான்னு எல்லாருமே இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அக்காவோட வேலைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவளோட பிஸியா இருப்பாங்க. இதுல என்னைய யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் உடனே ஹேசல், அப்பனா அவங்க உங்க அக்காவை பாக்குற மாதிரி உன்னைய பாக்கணும்னு உனக்கு ஆசை. இப்படி கேட்கவும் ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படி நான் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்றா. அப்ப ஹேசலும் நீ பாட்டுக்கு இங்க வந்துட்டியே, இது மாதிரி எல்லாம் பண்றது உனக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லவும் ஹீரோயினும் டீ குடிச்சிட்டு ஹேசல்கிட்ட பேசிட்டு இருப்பா. அப்ப டீ கப்ல ஒரு உருவம் தெரியுது. அப்படியே டீ கப்ப கீழே வச்சுட்டு நீங்களும் எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்கன்னு சொல்றா. எங்க அப்பா சிங்கிள் இருக்கிற ஒரு பிளக்க காட்டி இதுல இருக்கிற பிளக் மாதிரி தான் உன்னோட டிசிஷனும், நீ தப்பான டிசிஷன் எடுத்தா உன் லைஃபே நாசம் ஆயிடுமா, அதனால இந்த வயசுல நீ எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா இந்த உலக
உலகத்துக்கிட்ட இருந்து நீ ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்றா. அப்ப ஹேசல் உங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த பிளக்க பார்க்க நீ விரும்புறியா? ஹீரோயின் ஆமான்னு சொல்லவும் ஹேசலும் அவளை கூப்பிட்டு போறா. ஹேசலும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த சைடு தான் இருக்கு. நீ அப்படியே நடந்து போனா உங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளக் வரும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா நீ யாருன்னு உனக்கே தெரியும்னு சொல்றா. உடனே ஹீரோயினும் ஹேசல் சொன்ன பாதையிலே போனா ஹேசல் சொன்ன மாதிரியே சிங்கிள் இருக்கிற பிளக் மாதிரி இங்கேயும் ஒண்ணு இருக்கு. ஹீரோயின் இத ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க அங்க அவளை சுத்தி நிறைய வாய்ஸஸ் கேக்குது, இதை ஓபன் பண்ணு ஓபன் பண்ணுன்னு. இவ்வளவு நேரம் பயப்படாம தைரியமா இருந்த ஹீரோயின் இத கேட்கவும் பயப்படுறா. ஹீரோயின் உடனே யார் அதுன்னு கேக்குறா. அப்ப அந்த வாய்ஸ் சொல்லுது, நான் உன்னோட ஃப்ரெண்டு, அதை ஓபன் பண்ணி பாருன்னு. ஹீரோயினும் இப்ப ஓபன் பண்ணலான்னு இதுல உள்ள செயினை பிடிச்சு இழுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் அது ரொம்ப பெருசா இருக்கறனால ஹீரோயினால இழுக்க முடியல. அந்த வாய்ஸும் இன்னும் இழு, உன்னால முடியும்னு மோட்டிவேட் பண்ண ஹீரோயினும் இழுக்குறா. அது ஓபன் ஆயிடுது. அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வெளிச்சத்தோட கிணறு மாதிரியே இருக்குது. ஒரு மந்திர உலகம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு மெதுவா போயிட்டு அந்த கிணத்தை எட்டி பார்த்தா இவ்வளவு மாதிரியே அச்சசலா அந்த சைடு ஒரு பொண்ணு இருக்கா. உடனே ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட நீ பாக்குறதுக்கு என்னைய மாதிரியே இருக்க, நீ யாருன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் நான் உன்ன மாதிரி இருக்கேனா, இல்ல நீ தான் என்னைய மாதிரி இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோயினும் சரி நீ இப்ப எங்க இருக்கன்னு கேட்கவும் அதுக்கு அவளும் நான் ஒரு கிணத்துக்கு மேல இருந்து கீழே எட்டி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றா. ஹீரோயின் இல்ல நான் தான் கிணத்துக்கு மேல இருந்து கீழே எட்டி பாக்குறேன்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணும் ஓ அப்படியா, பக்கத்துல ஏதாச்சும் கல் இருக்கா, அதை தூக்கி போடுன்னு சொல்றா. ஹீரோயினும் சரின்னு ஒரு கல்லை எடுத்து தூக்கி போட்டா அத கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த சைடு இருக்கிற பொண்ணு கேட்ச் பிடிச்சு ஹீரோயின்ட்டே மறுபடியும் தூக்கி போட்டா ஹீரோயின் அதை கேட்ச் பிடிக்க போறேன்னு கிணத்துக்குள்ள விழுந்துடுறா. கீழே விழுந்தவ தண்ணிக்குள்ள போயிடுவான்னு பார்த்தா அதுதான் இல்ல. ஹீரோயின் இருந்தாலையா அதே மாதிரி தான் கிணத்துக்கு அந்த சைட்லயும் ஒரு வேர்ல்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு இருந்த வேர்ல்டுல ஹீரோயினும் ஹீரோயின் இருந்த வேர்ல்டுல அந்த பொண்ணும் ஸ்விட்ச் ஆயிருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு இப்ப பயமா இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியாம மறுபடியும் அந்த கிணத்துக்கிட்ட போய் எட்டி பாக்குறா. அப்ப அந்த வேர்ல்டுல இருக்கிற பொண்ணு ஹீரோயின்ட்ட நான் இருந்த பிளேஸ்ல இப்ப நீ இருக்க, நீ இருந்த பிளேஸ்ல நான் இருக்கேன். சோ நாளைக்கு மார்னிங் வர நீ அங்கதான் இருக்க போற. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நீ இங்க வந்துடு, அப்படி வராட்டினா நீ அங்கே மாட்டி பண்ணி இந்த பொண்ணு சொல்றா. ஹீரோயின் பயந்துட்டு இல்ல வேண்டாம் நான் அங்கே வந்துடுறேன், நீ என் பிளேஸ்ல என்ன விட்டுறேன்னு சொல்லவும் அந்த பொண்ணு காதுலயே வாங்காம நீ மார்னிங் வந்துடு சரியானு சொல்லிட்டு பிளக்க மூடிட்டு போயிடுறா. இப்ப தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின்ட்ட அவங்க அப்பா சொல்லிருப்பாருல்ல நீ பிளக்க ஓபன் பண்ண கூடாது, அப்படி ஓபன் பண்ணா நீ சின்ன பொண்ணு, நீ எடுக்கிற டிசிஷன்ஸ்னால பல பிரச்சனைகள் வரும். சோ அப்பாவோட அனுமதி இல்லாம நீ இந்த வயசுல எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. இவ சின்ன பொண்ணு சேஃபா இருக்கணும்னு அப்பா சொன்னா இவ அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டா. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். ஹீரோயினும் என்ன பண்ணன்னு தெரியாம பிளக்க மூடிட்டு திரும்பினா ஹீரோயின் ஹேசல் வீட்ல டீ குடிக்கும் போது டீ கப்புக்குள்ள ஒரு ஸ்டாச்சுவை பார்த்திருப்பால. அந்த இடத்துல அந்த ஸ்டாச்சு அசைஞ்சுக்கிட்டே இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுது. ஹீரோயின் பயந்துட்டு என்ன எதுவும் பண்ணிடாதன்னு சொல்ல அதுவும் ஹீரோயின்ட்ட நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, எனக்கு குக்கி மாதிரியே தெரியற, சோ நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போக ஹேசல் மியூசிக் வாசிக்கிற சவுண்ட் கேட்டு ஸ்டாச்சுவும் ஓகே நான் என்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ இப்ப போலான்னு சொல்லிடுது. ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி நேரா ஹேசலோட வீட்டுக்கு போறா. அங்க ஹேசலும் மாடும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரத பார்த்த ஹேசல் மாடிட்ட கை காட்ட அது மறைஞ்சிடுது. இப்ப ஹீரோயின் ஹேசல்ட்ட நீங்க தான் ஏதோ ட்ரிக் பண்ணி என்ன அந்த வேர்ல்டுல இருந்து இங்க வர வச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு ஸ்டாச்சு என்னைய சாப்பிட ட்ரை பண்ணுது, யார் அது, இப்ப நான் எங்க தான் இருக்கேன், என்னோட அம்மாவும் அப்பாவும் எல்லாரும் இங்க இருப்பாங்களான்னு கேட்க ஹேசலும் பொறுமையா நான் சொல்றத கேளு, உன்னையே யாரும் சாப்பிட மாட்டாங்க, உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல அக்கா கூட இங்க இருக்காங்க, அந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லாம் இங்கேயும் இருக்கு, உனக்கே போக போக என்ன நடக்குதுன்னு தெரியும், இப்ப வா வீட்டுக்கு போலான்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் கண்ணாடிய பார்த்து தலை சீவிட்டு இருக்கும் போது அவளே அவளை பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி ஃபீல் பண்றா. அப்படியே ஹேசல் கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சாப்பிடவும் போறா. அப்ப ஹேசல் ஹீரோயின் வரத பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த இத சாப்பிடு, இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி கொடுக்கவும் ஹீரோயினும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றா. அப்படியே வைனும் குடிக்கிறதுக்காக ஹேசல் கொடுக்க அதுக்கு ஹீரோயின் நான் வைன் குடிக்க மாட்டேன், நான் சின்ன பொண்ணு, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறா. ஹேசலும் நீ இருக்கிறது இந்த வேர்ல்டு, தாராளமா குடிக்கலான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் நான் அந்த வேர்ல்டுக்கு போகணும்னு சொல்றா. ஹேசலும் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணு, உனக்கு வேற சாய்ஸ் இல்ல,
ஆனா நீ என் கூட இருக்கலாம்னு சொல்ல ஹீரோயினும் இல்ல நான் அங்க போகணும்னு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோயின் ஹேசல்ட்ட நான் வெளியில போகலாமா, எனக்கு வாக் போகணும் போல இருக்கு டவுன் வரைக்கும் சொல்லவும் ஹேசலும் ஓகே போயிட்டு வா, பட் இங்க இருக்கிற எல்லா உட்ஸ் கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் தரேன்னு சொல்லிட்டு எடுக்க போக அந்த கேப்ல ஹீரோயினும் எஸ்கேப் ஆயிடுறா. இத பார்த்த ஹேசலும் ஹீரோயின் விளையாட்டு பொண்ணா இருக்காளேன்னு நினைக்கிறா. இந்த சைடு ஹீரோயின் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அது ஃபுல்லா நிறைய ராட்சச செடிகளா இருக்கு. அந்த ஹேசல் வீட்ல பார்த்தோம்ல ஃப்ளை ட்ராப் செடி அதுவா தான் ஃபுல்லா இருக்கு. இந்த பள்ளத்தை தாண்டினா தான் அவ அவங்க அப்பா அம்மாட்ட போக முடியும். அப்ப அந்த காட்டுல இருக்கிற ஸ்டாச்சு நீ ரொம்ப டேஸ்டான குக்கியா இருப்பேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஒரு நாள் உன்னைய சாப்பிடுவேன்னு சத்தம் மட்டும் ஹீரோயினுக்கு கேட்க அவ பயப்படுறா. இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு அந்த பக்கத்துல இருக்கிற செடியில குதிக்கிறா. அந்த செடியும் ஹீரோயின் இருக்கிறப்ப மூட, பட் அவ எப்படியோ அந்த செடி மூடுறதுக்குள்ள தப்பிச்சு அங்க இருந்து அவ போக நினைச்ச சைடு குதிச்சிடுறா. பட் அந்த பள்ளத்தோட எச்சிலேயே கரெக்டா குதிச்சிடுறா. கொஞ்சம் விட்டா கீழே விழுந்துருவா இல்லையா, ஆனா எப்படியோ ஒரு கயிறை பிடிச்சிட்டே மேலேயும் வந்துடுறா. இது எல்லாத்தையும் ஹேசல் இங்க இருந்து பார்த்துட்டே தான் இருக்கா. அப்படியே ஹேசல் அவ வீட்டுக்கு போக போறப்ப அந்த பிளேஸுக்கு யானா வந்துடுறா. இப்ப ரெண்டு பேரும் ஒரு சர்ச்சில் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் போல. இந்த யானா இருக்கலையா அவன் நரகத்தோட ராணி போல, பட் இந்த ஹேசல் சொர்க்கமா இருக்கிற இந்த காட்டோட ராணி. ஹேசல்ட்ட ஒரு கோல்டன் கலர்ல பூ பிரேஸ்லெட் இருக்குல்ல, அத வச்சிருக்கிறவங்க தான் இந்த காட்டோட ராணியா இருப்பாங்க போல. ஹேசல் காலத்துக்கு பிறகு இந்த சொர்க்கம் மாதிரி இருக்கிற காட்டோட ராணியா யானா இருக்கணும்னு நினைச்சிருப்பா. பட் ஹேசல் அந்த ராணியா நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணிருப்பா. அதனால தான் ஹீரோயினை ஹேசல் கேரிங்கா பாத்திருப்பா. அப்புறம் அந்த 3 கார்டுல ஃபர்ஸ்ட் கார்டு ஹேசல், செகண்ட் கார்டு ஹீரோயின், தேர்ட் கார்டு வில்லின்னு சொல்லிருப்போம்ல அது இந்த யானா தான். ஹீரோயின் இந்த காட்டுக்கு ராணியா ஆகுறது யானாவுக்கு பிடிக்கல. ஹேசல் கிட்ட அவளை ராணியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த சைடு ஹீரோயின் மறுபடியும் ஊருக்குள்ள போயிடுறா. போனவ ஒரு ஷாப்ல யானாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு பேசுறத பாக்குறா. அவளுக்கு லைட்டா கஷ்டமாயிடுது. சோ அப்படியே போறா அவங்க அக்கா ஆடிஷன் நடந்த பிளேஸுக்கு. நிறைய பசங்க இவ போறப்ப ரோட்ல உட்காந்துட்டு கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு புதுசா இருக்கு. அவ பயந்துட்டு ஓடிடுறா அந்த பிளேஸ விட்டு. அப்புறம் கேம்பஸுக்கு வந்தவ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறத நோட்டீஸ் பண்றா. அவ இதுக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்ததே இல்லாத மாதிரி புதுசா பாக்குறா. அப்ப அங்க இருக்கிற பைப்ல தண்ணி திறந்து விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சவானா வந்துடுறா. இவ்வளவு நேரம் நீ எங்க போன வயலட், அம்மா தேடுவாங்கன்னு தெரியாதான்னு கேட்க ஹீரோயின் நீ இங்க தான் இருக்கியா சவானான்னு ஹக் பண்ணிக்கிறா. ஆமா வயலட், இந்த Dress எங்க இருந்து வாங்கின, பெரிய பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயின் அதுவா ஒரு லேடி கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்றா. அப்புறம் அப்பா அந்த யானா கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, இது நல்லா இல்ல அக்கான்னு சொல்ல சவானா நமக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீயே அதெல்லாம் யோசிக்கிற விடுன்னு சொல்ல எனக்கு இந்த சைடு எதுவுமே பிடிக்கல, எல்லாமே இங்க தப்பா நடக்குதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் அக்கா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இது மாதிரி ஒரு மந்திர கிணறு பார்த்தேன், அதுல நான் குதிச்சனால தான் அந்த சைடு இருக்கிற வேர்ல்டுல இருந்து இந்த சைடு இருக்கிற வேர்ல்டுக்கு வந்துட்டேன். பட் அந்த சைடு நீ இருக்கிற மாதிரியே இந்த சைடும் நீ இருக்க, பட் எனக்கு அந்த சைடு தான் பிடிச்சிருக்கு. நாளைக்கு மார்னிங் சன்ரைஸ் ஆகுறதுக்குள்ள நான் அந்த கிணறுக்கு போகணும், அப்படி போகாட்டி நான் இந்த வேர்ல்டுல மாட்டிப்பேன்னு சொல்ல அவ அக்கா நம்ப மாட்றா. நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த சைடு அந்த சைடுன்னு. அந்த லேடி உனக்கு எதுவும் ட்ரிங்க் கொடுத்தாங்களா, நீ குடிச்சியான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவ அம்மா வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும், டின்னருக்கு டைம் ஆகுது வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறா. அப்படி நடந்து போறப்ப ஹீரோயின்ட்ட இவ்வளவு நேரம் நீ எங்க போன, அதே சரி இது யாரோட ட்ரெஸ் வயலட்னு அம்மா கேட்க ஹீரோயின் இது ஒரு தெரிஞ்ச லேடி கொடுத்தாங்கம்மான்னு சமாளிச்சிடுறா. இப்ப ஹீரோயின் வீட்ல ஹீரோயின் ஃபேமிலியோட யானாவோட டீமும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப யானா ஹீரோயின் கைய பார்த்துட்டு உன் கையில போட்டிருப்பில பூ பிரேஸ்லெட் அது எங்கன்னு கேக்குறா. ஹீரோயின் சிரிச்சுட்டே இல்லன்னு சொல்லி கைய கீழே மறைச்சுக்கிறா. இப்ப அசிஸ்டன்ட் ஒரு ஆல்பமை ஹீரோயின் அப்பா அம்மாட்ட கொடுத்து சவானாவோட போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்குன்னு சொல்றான். அவங்களும் பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பட் போக போக போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாமரா இருக்கு, இதெல்லாம் எப்ப எடுத்தீங்கன்னு ஹீரோயினோட அப்பா அம்மாவும் கேட்க அசிஸ்டன்ட்டும் கேம்பஸ்குள்ள தான் எடுத்தோன்னு சொல்றான். ஹீரோயின் அப்பா ஹீரோயின் அம்மா கிட்ட சவானா போட்டோ எடுக்கும்போது நீ எங்க போனன்னு கேட்க பதிலுக்கு நீங்க எங்க போனீங்கன்னு அவ கேட்க மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப யானா இந்த ஜாப் இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே யானா இன்னைக்கு நைட் ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, அதுக்கு வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய டிசைனர்ஸ் ஸ்டைலிஸ்ட்னு நிறைய பேர் வர்றாங்க. சவானா இப்ப எங்க டீம்ல ஒருத்தி ஆயிட்டா, சோ அவளும் வரணும்னு சொல்ல அவங்க
அவங்க அப்பா அம்மா சாரி பார்ட்டிக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சவானா ஹீரோயின் ரூம்ல பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அப்பா போக கூடாதுன்னு சொன்னாங்களா பார்ட்டிக்கு, நீ எங்க போறன்னு கேட்டா சவானா பார்ட்டிக்கு தான் போறேன், அந்த டேனியல் இருக்கான்ல அவனும் நானும் பைக்ல இன்னைக்கு ஒரு ரைடு போனோம், செம ஜாலியா இருந்துச்சு, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அவன் உன்னோட சின்ன பையனு சொல்ல சவானா அதெல்லாம் கண்டுக்காம எனக்கு அவன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு லைட்டா பொறாமையா இருக்குது போல அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இப்ப சவானா பார்ட்டிக்கு போக வெளியில வர அங்க டேனியல் நின்னுட்டு இருக்கான். டேனியல் ஏய் சவானா எங்க போறன்னு கேட்டா பார்ட்டிக்கு போறேன் என்னை டிராப் பண்றியான்னு கேக்குறா. டேனியலுக்கு இந்த யானாவையும் மாடலிங் பண்றவங்களையும் பிடிக்காது போல. சோ அவன் சவானா கிட்ட அங்க ஃபுல்லா பேட் பீப்பிள்ஸ் தான் இருப்பாங்க, நீ போகாதன்னு சொல்லிட்டு தங்கச்சி என்ன பண்றான்னு அவளை பத்தி கேட்க அவளும் அவ தூங்கிட்டா நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப வீட்ல ஹீரோயின் அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. அவன் யானா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத வச்சு சண்டை போடுறா. உங்களுக்கு யானா கூட இருக்கிறது தானே பிடிச்சிருக்கு, என் கூட இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னு. அப்பா அவன் சமாதானம் செய்ய ட்ரை பண்றான். பட் அவ போதும் உங்களோட வாழ்ந்ததுன்னு சொல்ல அவனும் ஓகே சொல்லிடுறான். இவளும் வீட்டை விட்டு அழுதுட்டே கிளம்பிடுறா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கிறத அவ அப்பாவும் பாத்துடுறான். ஹீரோயின் கிளம்பி வெளியிலயும் போயிடுறா. ஹீரோயின் அம்மா வெளியில போறத அசிஸ்டன்ட் வெளியில உட்காந்து டீமோட பேசிட்டு இருக்கான். அப்பா அவன் பாத்துட்டு ஹீரோயின் அம்மா பின்னாடியே போறான். இந்த சைடு ஹீரோயின் சவானா கிட்ட நீ பார்ட்டிக்கு போகாத, மறுபடியும் வீட்டுக்கு வா போலான்னு கூப்பிட்டா அவ முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் டேனியல் கெட்டவன், அவன்கிட்ட பேசாத, அவன் எல்லா பொண்ணுகளையும் சைட் அடிக்கிறான், ட்ரை பண்றான், என்னையும் ட்ரை பண்றான்னு சொல்றா. ஏன்னா ஹீரோயின் டேனியலை லவ் பண்றா போல. சோ சவானா லவ் பண்ண கூடாதுன்னு டேனியலை பத்தி தப்பு தப்பா சொல்றா. பட் அவ நான் டேனியலை லவ் பண்ணுவேன், கிஸ் கூட பண்ணுவேன் போடின்னு தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே உட்காந்துட அந்த பிளேஸ்க்கு டேனியல் வந்துடுறான். என்னாச்சு ஏன் இங்க இருக்கன்னு கேட்டா சன்ரைஸ் ஆகுறதுக்கு வெயிட் பண்றேன்னு சொல்றா. சரி வயலட் காட்டுக்கு போனியான்னு கேட்க அவளும் ஆமா நீ சொன்ன மாதிரியே சூனியக்காரிய பார்த்தேன்னு சொல்றா. அப்புறம் டேனியல் ஹீரோயின்ட்ட நாளைக்கு நீ ஊருக்கு போயிடுவ, யானாவையும் அசிஸ்டன்ட்டையும் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றான். பட் எனக்கு இனிமேல் உன்னை பார்க்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணி சொல்ல அவளும் ஆமா பார்க்க முடியாதுன்னு ஃபீலிங்ஸா சொல்ல அவனும் நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்னு அவ கையில ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு கிஸ் பண்றான். அப்ப கரெக்டா சவானா ஹீரோயின்ட்ட இப்படி பேசிருக்க கூடாதுன்னு அவளை பார்க்க வந்தா இவங்க இந்த இடத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுறா. டேனியல் முன்னாடியே ஹீரோயின்ட்ட நீ டேனியலை பத்தி சொன்னது சரிதான், அவன் எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிக்கிறான் ட்ரை பண்றான்னு சொன்னில்ல, அது உண்மைதான் போல இருக்குன்னு அவன் முன்னாடியே எல்லாத்தையும் போட்டு உடைக்க அவன் ஹீரோயின்ட்ட கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த இடத்துல இவங்க எல்லாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுது. அந்த சைடு அசிஸ்டன்ட் ஹீரோயின் அம்மாவை ஃபாலோ பண்ணிருப்பான்ல, அவளை ஒரு வழியா சமாதானம் செஞ்சு அவளை கிஸ் பண்ண அவளும் சேர்ந்துதான் பண்றா. அப்ப அத ஹீரோயின் பாத்துடுறா. இதனால ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து காட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த சைடு டேனியல் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் வழியில வந்து மிரட்டுறான். அசிஸ்டன்ட் கிட்ட டேனியல் வம்புக்கு போயிருப்பான்ல சவானாவை போட்டோ ஷூட் பண்ணும்போது, அப்ப ஸ்கூட்டர்ல கூட சவானாவை கூப்பிட்டு போயிருப்பானே, அதுக்கு தான் அந்த பையன் டேனியலை மிரட்டுறான். இனிமேல் அசிஸ்டன்ட்ட சீண்டுனா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஸ்கூட்டரை புடுங்கிட்டு போயிடுறான். இங்கிட்டு சவானா பார்ட்டிக்கு போக அங்க அசிஸ்டன்ட் அவளை வெல்கம் பண்றான். அதே மாதிரி அங்கிட்ட ஹீரோயின் இனி இந்த வேர்ல்டுல நம்ம இருக்க கூடாது, இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருதான்னு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல கீழே விழுந்துடுறா. விழுந்தவ எந்திரிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல அந்த தலை மட்டும் இருக்கிற ஸ்டாச்சு இவரை சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயினும் வா வந்து என்ன சாப்பிடுன்னு சொல்றா. அதுக்கு அந்த ஸ்டாச்சு சாப்பிடாம என்னாச்சுன்னு கேக்குது. அதுக்கு ஹீரோயினும் இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க, எனக்கு இந்த சைடே பிடிக்கலன்னு சொல்றா. அதுக்கு ஸ்டாச்சுவும் ரெண்டு சைடு வேர்ல்ட்லயும் ஒரே மாதிரி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, உனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, இப்படி பயந்தா எப்படின்னு கேட்க ஹீரோயின் அப்படிலாம் இல்ல, அந்த சைடு எல்லாருமே நல்லவங்க, நான் அந்த சைடு போகணும்னு சொல்ல சரி சீக்கிரம் போன வழி விட்டுறது அந்த ஸ்டாச்சு. டேனியல் நேரா பார்ட்டி நடக்கிற பிளேஸுக்கு போயிட்டு வண்டியை புடுங்கிட்டு போனான்ல, அவன்கிட்ட போய் வண்டியை எங்கன்னு சண்டை போடுறான். அவன் நான் ஆத்துல தூக்கி போட்டுட்டேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு கரெக்டா அசிஸ்டன்ட் சவானாவை டிஃப்ரெண்டான மேக்கப்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து டேனியல்ட்ட பாரு
பாருன்னு சொல்ல அவங்க கூட சேராத சவனா அவங்கள பேட் பாய்ஸ் மத்த பொண்ணுங்க மாதிரி உன்னை மாத்திடுவாங்க போகாதன்னு சொல்ல டேனியலும் என்னமோ பண்ணுன்னு ஸ்கூட்டரை தேடி போறான். இந்த சைடு ஹீரோயின் காட்டுக்குள்ள போறா. பட் அந்த பள்ளத்தை தாண்டணும்ல, சோ அதே பெரிய ஃப்ளைட் ட்ராப் செடியை யூஸ் பண்ணி போன டைம் பண்ண மாதிரியே இந்த டைமும் இந்த சைடுல இருந்து அந்த சைடு குதிக்க ட்ரை பண்றா. பட் இந்த டைம் அந்த செடியில இவ குதிக்கவும் அந்த செடி இவள மூடிடுது. இங்கிட்டு பார்ட்டில யானா சவானாவை டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி வசியம் பண்ணிட்டு தான் என்ன சொல்றோமோ அதை செய்யற மாதிரி மாத்திடுறா. இப்ப அந்த பெரிய செடி கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிட்டா இல்லையா, அவளும் எவ்வளவோ ட்ரை பண்றா, அவளால வெளியில வர முடியல. அவள் அப்படியே அந்த செடி முழுங்குது. அந்த செடிக்குள்ளேயும் ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்கு. அவ கீழே போக கூடாதுன்னு அந்த முள்ள பிடிச்சுக்கிறா. அப்ப டேனியல் ஹீரோயின் கையில கயிறு கட்டிருப்பா இல்லையா, அது அவ கையில இருந்து கலண்டு என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு அது கீழே போக ஹீரோயினும் அது பின்னாடியே சறுக்கிட்டே போறா. ஒரு ஸ்டேஜ்ல அது தண்ணிக்குள்ள அதாவது ரிவருக்கு போயிடுது. ஹீரோயினும் அது பின்னாடியே நீந்திட்டே போய் சேஃபா கரைக்கு வந்துடுறா. பட் அன்கான்ஷியஸ்ல இருக்கா போல. இப்ப டேனியல் அவன் ஸ்கூட்டரை தேடி ரிவருக்கு வரான். அங்க ஸ்கூட்டரை பார்த்துட்டு தூக்க போக அங்க நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு தண்ணிக்குள்ள இருந்து வெளியில இழுத்துட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அவளும் சாரி, நான் உன்னை வேணும்னு தப்பா பேசல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எங்க அக்கா உன்னைய சைட் அடிச்சா சோ ஒரு ஜெலஸ்ல தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றா. டேனியல் அதெல்லாம் விட எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறான். இது மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிணத்துல விழுந்துட்டேன், நாளைக்கு மார்னிங் சன்ரைஸ்க்குள்ள அந்த கிணத்துக்கு மறுபடியும் போகணும், அதுல நான் விழுந்தாதான் மறுபடியும் என்னோட வேர்ல்டுக்கு போக முடியும்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன நம்பு டேனியல்னு சொல்றா. டேனியல் ஓகே, பட் உங்க அக்கா ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்கா அந்த பார்ட்டிலன்னு சொல்ல ஹீரோயினோ முதல்ல நம்ம அவளை காப்பாத்தணும்னு சொல்றா. இப்ப இந்த சைடு சவானாவை காட்டுறாங்க. இந்த யானா இருக்கா இல்லையா, மாடலிங் பண்றேன்ற பேர்ல பொண்ணுங்களை ஒரு மாதிரி அறகுறையா போட்டோஸ் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பா போல. அதுக்கு தான் சவானாவை ஒரு பெட்ல உட்கார வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினும் டேனியலும் கரெக்டா வந்துடுறாங்க. வந்தவங்க யானாட்டையும் அசிஸ்டன்ட்டையும் என் அக்காவை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா விட்டுருங்கன்னு சொல்ல யானாவோ நீயும் அழகாத்தான் இருக்க பேபி, வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றா. ஹீரோயினும் அதெல்லாம் கண்டுக்காம அவ அக்கா கிட்ட பேசுறா. அக்கா ப்ளீஸ்கா என் கூட வா, எனக்கு நீ ரொம்ப முக்கியம்னு சொல்ல சொல்ல சவானா மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துருக்கா. பட் கடைசியா அக்கா எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்ல அவ அப்படியே கம்ப்ளீட்டா அந்த யானை கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வந்து அழுதுட்டு சாரி வயலட்னு கேக்குறா. அப்படியே நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அண்ட் டேனியல் கூட அந்த பிளேஸ விட்டு கிளம்ப போறா. அப்ப அசிஸ்டன்ட் தடுக்கிறான். அப்ப டேனியல் அவனையும் யானாவையும் அந்த ரூம்ல போட்டுட்டு வெளியில கதவை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அசிஸ்டன்ட் எப்படியோ அந்த கதவை ஓபன் பண்ணிடுறான். இப்ப 3 பேரும் காட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப பனி மூட்டம் காட்டுல ரொம்ப அதிகமா இருக்கிறனால 3 பேரும் ஒவ்வொரு சைடுல பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த சைடு யானாவும் அசிஸ்டன்ட்டும் இவங்கள தேடி காட்டுக்குள்ள வராங்க. அப்ப காட்டுல உள்ள அந்த தலை மட்டும் இருக்கிற ஸ்டாச்சு இவங்கள வழி மறைச்சு மிரட்டுது. அசிஸ்டன்ட்டும் இத பார்த்து பயப்படுறான். அப்ப யானா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றா, உன் கையில இருக்கிற வாளை வச்சு அது கண்ணுல குத்துன்னு சொல்றா. அந்த ஸ்டாச்சுவும் ஐயோ உன்னைய பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு கிண்டல் பண்ணி பேச இவன் இன்னும் பயந்துட்டு யானா கையில வாளை கொடுத்து உன்னோட பிரச்சனையை நீயோ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அப்ப இந்த யானா அந்த ஸ்டாச்சோட்ட இந்த காடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல அந்த ஸ்டாச்சுவும் அது எப்பவும் உனக்கு சொந்தம் ஆகாதுன்னு சொல்லுது. அப்ப யானா ஸ்டாச்சு கிட்ட எப்படி இந்த காட்டோட பவரை வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சோட கண்ணுல வாளை வச்சு குத்துறா. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் உருவாகி அந்த ஸ்டாச்சு ஒரு பூ பிரேஸ்லெட்டா மாறிடுது. அந்த பிரேஸ்லெட் யானை எடுக்க போக அது கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்கு அடியில போயிடுது. இப்ப ஹீரோயின் அந்த கிணத்தை தேடி போறா. இந்த சைடு யானா ஹீரோயினை தேடிட்டு இருக்க. அப்ப சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்க ஹீரோயின் அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தா அங்க கிணறு இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு யானா வந்துடுறா. ஹீரோயின் என்னத்தான் உனக்கு வேணும்னு யானாட்ட கேட்டா யானா நீதான் வேணும்னு சொல்றா. அப்ப அந்த ஸ்டாச்சு மண்ணுக்கு அடியில இருந்து பூ பிரேஸ்லெட்டா மேல வருது. ஹீரோயினும் அத பார்த்துட்டு அத பக்கத்துல கைய கொண்டு போக அது இவ கையில எப்பவும் போல சுத்திக்குது பிரேஸ்லெட் மாதிரி. இத பார்த்த யானா உன்னையும் உங்க அக்காவையும் நான் விட்டுடுறேன், நீ இந்த பிரேஸ்லெட்டை என்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லி வாளை நீட்ட ஹீரோயினும் அந்த பூ பிரேஸ்லெட்டை அந்த வால்ல போட்டுடுறா. அப்ப
அப்பதான் யானா அவ வில்லத்தனத்தை காட்டுறா. என்னைய நீ நம்பிருக்க கூடாது வயலட்னு சொல்ல அந்த பிரேஸ்லெட்டோட சேர்ந்து வாழும் நெருப்பா மாறிடுது. அது யானா கைய சுட அவ சூடு தாங்காம கீழே போட்டுடுறா. மறுபடியும் அந்த பூ பிரேஸ்லெட் மண்ணுக்கு அடியில இருந்து வந்து ஹீரோயின் கையில பிரேஸ்லெட்டா மாற ஹீரோயின் வேணும்னே இந்தான்னு சொல்லி குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் போட்டுக்கிறா. யானா கடுப்பாகி அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி புடுங்க வரா. அப்ப சுத்தி இருக்கிற நிறைய செடி கொடிங்க யானாவை சுத்திடுது. இத பார்த்த ரெண்டு பேரும் ஷாக் ஆக அந்த செடி கொடிங்களை யானாவை மொத்தமா சுத்தி கடைசியா பூச்செடியா மாறிடுது. ஹீரோயினும் அப்பா தப்பிச்சோண்டான்னு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்ப யானாவும் அப்படி நிறைய பட்டர்ஃபிளைஸா மாறி அந்த இடத்தை விட்டு பறந்துடும். ஆக்சுவலா கடைசியா யானா காணாமையே போயிடுறா. இப்ப ஹீரோயின் ஹேசல தேடி வீட்டுக்கு போறா. அங்க ஹேசல் இல்லைன்னவும் ஹேசல் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே வச்சிருப்பா. அதை எடுத்து ஹீரோயின் மியூசிக் வாசிக்கவும் ஹேசல் வந்துடுறா. ஹீரோயின் ஹேசல் கிட்ட என்னால ஏன் என்னோட வேர்ல்டுக்கு போக முடியலன்னு கேட்க ஹேசல் சிரிச்சுட்டு ரெண்டு வேர்ல்டும் ஒண்ணுதான். ஏன் ஹேசல் ஹீரோயினுக்கு இப்படிலாம் செஞ்சானா அவ ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பா. அவளை சுத்தி நடக்கிற எதுவும் புரியாம இருந்திருக்கும். அவ கிணத்துல விழுந்த பிறகுதான் தன்னை சுத்தி என்ன நடக்குது எப்படிப்பட்ட பீப்பிள்ஸ் இருக்காங்கன்றதையும் புரிஞ்சிருப்பா. வந்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிருப்பா. சோ ஹேசல் அவளுக்கு இந்த ஒரு மெச்சூரிட்டியை கொண்டுட்டு வரதான் இதெல்லாம் பண்ணிருப்பா. ஏன்னா ஹேசலுக்கு அப்புறம் இந்த காட்டோட ராணியா இருக்க போறவ நம்ம ஹீரோயின் தான். அதனாலதான் அவளை பக்குவப்படுத்திருப்பா. கடைசியா ஹேசல் அந்த ஆப்பிள ஹீரோயினுக்கு கொடுத்து ஆசீர்வாதமும் பண்றா. ஹீரோயின் அதை வாங்கி சாப்பிடவும் அந்த பிளேஸ்ல இருந்து ஹேசல் மறைஞ்சிடுறா. இந்த காட்டோட ராணி இனிமேல் நம்ம ஹீரோயின் தான். இப்ப டேனியல் ஹீரோயினை கூப்பிட்டுட்டே வரான். ஹீரோயினும் டேனியல பாத்துடுறா. என்ன வயலட், இனிமேல் இந்த வேர்ல்டுல தான் நீ இருக்கணும், எனக்கு நீ வேணும்னு சொல்ல. ஹீரோயினும் கண்டிப்பா நான் இந்த வேர்ல்டுல தான் இருக்க போறேன், ஏன்னா ரெண்டு வேர்ல்டும் ஒண்ணுதான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அப்படியே சவானா எங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேட போறாங்க. அப்பாவை ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. கடைசியில அவளையும் ரெண்டு பேரும் பாத்துடுறாங்க. இப்ப மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா இந்த காட்டை விட்டு போற மாதிரி காட்டி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.